பிரைசலால் இயேசு தன்னை மெசியா என்று ஏன் ஒரு பொழுதும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்பதை பார்க்கலாம். அதற்கு 4 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, புரட்சி மனப்பான்மை கொண்ட கலகக்காரர் இயேசுவை ரோம ஆட்சிக்கு எதிராக தலைவனாக ஏற்படுத்த நாடுவதை தடுக்க. இரண்டாவது, தனது செயல்கள் மூலம் உண்மையான விசுவாசிகள் மத்தியில் இயேசுவே மெசியா என்ற அதிகாரத்தை நிலைநாட்ட. மூன்றாவது, மெசியா என்ற தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொள்வதை தவிர்க்க. நான்காவது, இயேசு முதலில் மெசியாவின் கிரியை செய்ய விரும்பினார். மேலும் மெசியா என்னும் பகிரங்கமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக சிலுவையிலே மறுத்து தன்னுடைய தியாக பணியை நிறைவேற்றும் விரும்பினார். ஆகவே கலிலியாவிலே உள்ள கப்பர்நகூம் பட்டணத்திலே ஜெப ஆலயத்திலே அவர் போதகம் பண்ணினார். அங்கு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்காக வந்து நின்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரக்க சத்தமிட்டான். அதற்கு இயேசு தன்னை அடையாளத்தை சாத்தான் யாவரிடம் சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக தடை விதித்து பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போன்ற அதத்தினால் அது அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டது.